ഏവളെ, ഞാൻ എന്റെ താന്ത്രിക ശക്തി മുഴുവതെയും നിനക്ക് കൊടുത്തു. നീ ആ ശക്തിയെ പ്രയോഗിച്ച് ആ ശിശുവെ ഇവിടെ കൊണ്ടുവരണം. നീ ആ ശിശുവെ ഇവിടെ കൊണ്ടുവരുമ്പോൾ വഴിയിൽ എന്ത് സിക്കൽ വന്നാലും അതെല്ലാം താണ്ടി ഞാൻ പറഞ്ഞത് നീ സെഞ്ചു മുടിക്കണം. முடிச்சு காட்டுறேன். ശിഷ്യ, சொல்லுங்க குருவே. ആ ശിശുവെ ഞാൻ ഏവിയ ഏവൾ നമ്മ കിட்ட കൊണ്ടുവന്ന് ചേർക്കും. ശിശു ഇവിടെ വന്ന ഉടനെ നമ്മൾ മഹായാഗത്തെ ആരംഭിച്ച് அந்த യാഗത്തില് ആ ശിശുവെ ബലി കൊടുത്ത് നീ എഴുന്ന ശക്തിയെ ഞാൻ നിനക്ക് மீட்டு കൊടുക്കാം. ரொம்ப நன்றி குருவே. அச்சா அச்சா எந்தாச்சு அச்சா அச்சா எந்தாச்சு அச்சா 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 எந்தாச்சு அச்சா நீங்களுக்கு அச்சா ഏ ശിശുവേ, എന്റെ അച്ഛൻ മരിച്ചു പോവാൻ കാരണമായ നിന്നെ ഞാൻ കൊല്ലും. நான் பொதுவா நான் ஜெயில் சவாரி எல்லாம் எடுக்கிறது இல்ல. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சுது. அதனாலதான் இந்த சவாரியை நான் எடுத்தேன். இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. குடுக்கறேன். ஸ்ரீஜா ஜெயில இருக்காளேன்னு நானே மனசு நொந்து போயிருக்கேன். இதுல இவன் வேற ஜெயில் சவாரி எடுக்க மாட்டானா? ஃப்ராடு. எக்ஸ்ட்ரா காசு வாங்க எப்படிலாம் போய் சொல்லுது பாரு. டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்து. எதுக்குமா வண்டியை நிறுத்த சொல்ற? யோ, காரணத்தை சொன்னாதான் வண்டி நிறுத்துவியா? நிறுத்தியா? இவ அந்த வண்டியை கொடு. அபி குழந்தைய கடத்த ஸ்ரீஜா செட் பண்ண ஆளாச்சே. இவளையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இது மங்கா இருக்கிற ஹாஸ்பிட்டலாச்சே. ஐயோ, ஸ்ரீஜாவை பார்க்க போற நேரம் இவ்வளவு வேற பாத்துட்டோமே. என்ன எது விவரம் தெரிஞ்சுக்கலனா நமக்கு மண்டையை வெடிச்சிருமே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? டிரைவர் அண்ணா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப் சொல்லுமா? அங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப் நிக்குது இல்ல? ஆமா ஆமா நிக்குது. அந்த ஜீப்ல இருக்கிற பொம்பளைய போலீஸ் ஏன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுதுன்னு நீங்க விசாரிச்சு என்கிட்ட வந்து சொல்ல முடியுமா? விசாரிச்சுட்டு சொல்றேம்மா. ஆனா நான் எந்த வேலையும் சும்மா செய்ய மாட்டேமா. விசாரிச்சுட்டு வந்து சொன்னானா அதுக்கு ஒரு தனி பேமெண்ட் வேணுமா? இவ ஒருத்த எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு தரேன்ன. நீங்க போயிட்டு வாங்க. என்ன டாக்டர், மங்காக்கு என்ன அடையாளமே தெரியல. அதான் எனக்கும் புரியல. பட் வருத்தப்படாதீங்க. மங்கா இப்ப கோமால இருந்து மீண்டு கண் முழிச்சதே பெரிய விஷயம். மெல்ல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவுகள் வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டா நமக்கு தான் ரிஸ்க். புரியுது டாக்டர். அதனாலதான் நான் உள்ள எதுவுமே பேசல. நீங்க சொன்ன மாதிரி மங்காவே என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு பேசட்டோன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். சஞ்சீவ் தான் பாவம். மங்கா கண் முழிச்சா அவர் பாப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிரும் நினைச்சு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காரு. ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சே. நாம சஞ்சீவ மங்கா கிட்ட அனுப்புவோம். சஞ்சீவ் மங்காவை பார்த்தா அவளுக்கு பழசெல்லாம் நினைவுக்கு வர வாய்ப்பு இருக்கு.
நீங்க சொல்றது சரிதான் டாக்டர். நம்ம இத சஞ்சீவ் கிட்ட பேசுவோம் வாங்க. ஓகே மேடம். அண்ணா என்னாச்சு? தெரியலம்மா, திடீர்னு ஆஃப் ஆயிருச்சு. என்னன்னு ஸ்டார்ட் பாக்குறேன். பண்ணி பாருங்க. மேடம், ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டுது. ஏன்னு தெரியல. ஆட்டோ ஸ்டார்ட் ஆக லேட் ஆகும் போல இருக்கு. நீங்க குழந்தைய வர வச்சிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் வர கூட்டிட்டு போறீங்க, சீக்கிரம் வர போகணும். அதுக்காக தான் மேடம் சொல்றேன். இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா மெயின் ரோடு வந்துடும். அங்க போனா ஆட்டோ கிடைக்கும். போயிடுவீங்களா? சரிண்ணா. இந்தாங்கண்ணா. இல்ல மேடம், வேண்டாம் மேடம், பரவாயில்ல. என்ன நீங்க தானே ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க, புடிங்கண்ணா. சரிங்க மேடம், எடுத்துக்கோங்க. சரிங்க. ஓம் காளி நீலி குருவே, சூரி பைரவி உங்களுக்கு போன் வந்திருக்கு குருவே. சொல்லுங்க. மந்திரவாதி, ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சுந்தரி ஜான்சி கிட்ட வாயை திறக்க கூடாது. அத மீறி அவ வாயை திறந்தானா அபியோட குழந்தை அபிகிட்ட சேர்ந்துரும். அது நடக்கவே கூடாது. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அபியோட குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போகுது. அபி குழந்தை சாக போகுதா? என்ன சொல்றீங்க மந்திரவாதி? நீயா சிசுவை இவட கொண்டு வரும்போது வழியில் எந்த சிக்கல் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஞான் പറഞ്ഞதை நீ செஞ்சு முடிக்கணும். முடிச்சு காட்டுறேன். என் குரு ஏவி விட்டிருக்கிற அந்த ஏவல் இன்னும் கொஞ்ச நேரத்துல அபி குழந்தைய எங்க கொண்டு வந்து சேர்த்துடும். நானும் என் குருவும் சேர்ந்து அபியோட குழந்தைய யோகத்துல இறக்கி பலி கொடுக்க போறோம். ஐயோ, ரொம்ப நன்றி மந்திரவாதி. சுந்தரிய மேல கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி. ஐயோ, என்ன பண்றது? ஏய், இறங்குடி. வா, இறங்கு. உன்னை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூப்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளயா? எதுக்கு? ஏன் சொன்னாதான் வருவியா? முடியாது, நான் வர மாட்டேன். என்னது முடியாதா? இப்ப வரலன்னா அடிச்சு வாய உடைச்சிருவேன். ஏய் வா. என்ன விடுங்க, நானே வரேன். கண்டிப்பா இந்த போலீஸ்காரி என்ன மங்கா கிட்ட நிறுத்ததான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறா. மங்கா என்ன பார்த்தா பிரச்சனை பெருசாயிடுமே. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணும். என்னடி வரேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க? வாடி.
ஊசி போடாதீங்க. இவ என்ன நர்ஸ் வேஷத்துல கொல்ல வந்தவளாச்சே. ஐயோ, மங்கா இருக்காளே. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். இவ எதுக்கு திரும்பவும் இங்க வந்திருக்கா? நான் பார்த்தோனே பயந்த மாதிரி வர இருக்கா. அப்போ பாப்பாவை கொல்ல நினைக்கிற கூட்டம் என்ன கொல்றதுக்கு இன்னும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கவே கூடாது. எனக்கு எதுவும் ஆகுறதுக்குள்ள பாப்பாவோட விஷயத்த எப்படியாவது சஞ்சு அண்ணாவை பார்த்து சொல்லிடணும். உடனே இங்க இருந்து கிளம்பிடணும். இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே போறதுன்னே தெரியலையே. இந்த படிக்கட்டு வழியா தப்பிச்சபடியே போயிடலாமா? ஐயோ, முதல்ல இந்த போலீஸ்காரர்கிட்ட இருந்து தப்பிக்கணுமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. எங்க ஒளிஞ்சிருக்கா இவ? எங்க போயிருப்பா இவ? இங்கேயும் காணுமே. ஒருவேளை இங்க இருப்பாளோ? ஐயோ, இந்த ஜான்சி வரைங்க வந்துட்டாளே. அப்பாடா, நல்ல வேலை ஜான்சி போயிட்டா. மேடம், இங்க எல்லா இடத்துலயும் தேடி பாத்துறேன் மேடம். எங்கேயும் கிடைக்கல மேடம். அந்த சைடு போய் பாருங்க. ஓகே மேடம், போய் நான் போய் பாருங்க. பாக்குறேன். ஐயோ, பாரு, நீ அபிய நெருங்கலாம். ஆனா அபிக்குள்ள உறங்கிட்டு இருக்கிற என்ன உன்னால நெருங்கவே முடியாது. இது ஜென்ம உயிருக்கான பலம்.
இது உன்னால எதிர்க்கவே முடியாது. ஏன்னா நான் அவதாரிணிடா. எழுந்து போ. எழுந்து போ. எழுந்து போ. என்ன ரூம்ல யாரையுமே காணோம். மங்கா 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 யார் இவரு? சார் என்னாச்சு சார்? ஏன் சார் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? மங்கா எங்கங்க? இங்கதானே இருந்தாங்க. எங்க அவங்க? இங்கதானே இருந்தாங்க, அதுக்குள்ள எங்க போனாங்க? என்ன சிஸ்டர் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம பேசுறீங்க? மங்கா எங்க? இங்கதான் சார் இருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள ஆளை காணோம். ஏங்க நீங்க தானங்க மங்காவை பாத்துக்கணும், உங்களுக்கு தெரியாம எங்க போவாங்க? யாரு கண்ணிலையும் படக்கூடாது. மங்கா 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 மங்கா. என்னாச்சு சஞ்சய்? ஏன் மங்கா மங்கான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? இல்ல மங்கா பார்க்க வந்தேன் மேடம். ரூம்ல மங்கா இல்ல. எங்கன்னு கேட்டா நர்ஸ் அசால்ட்டா காணணும் பதில் சொல்றாங்க. சிஸ்டர் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. அதான் டாக்டர் ரிப்போர்ட் எழுதிட்டு இருந்தேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள பார்த்தா சார் வந்து மங்கா மங்கான்னு கத்திட்டு இருந்தாங்க. அப்ப மங்கா அவங்களா போயிட்டாங்களா? எங்க போயிருப்பாங்க? சிஸ்டர், இது நடந்து எத்தனை மணி நேரம் இருக்கும்? இப்பதான் மேடம் ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் ஆகுது. சஞ்சீவ், அப்ப மங்கா ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியில போயிருக்க மாட்டா. நீங்க என்ட்ரன்ஸ்ல போய் பாருங்க. மத்த இடத்துல எல்லாம் நான் பாக்குறேன். சரி மேடம். என்ன சிஸ்டர் இது? சக்கரா, சக்தி மேடு எங்க போனானுங்க? இந்த வீட்டுல ஒரு போன் எடுக்க கூட ஆள் இல்ல. சுப்பிரமணிய, ஐயா, சீதான்னு உங்க பொண்ணு பேரை சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா போதும், உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. ஐயா 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 ஐயா, ஒரு தடவை பேசுங்க ஐயா. அம்மா, ஐயா பேசாம போயிட்டாரா? சீதாமா, அழாதீங்க. இல்ல மாமா, நான் போன் பண்ணி பேசியும் ஐயா என்கிட்ட பேசாம இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இங்க பாருங்க சீதா தேவி அம்மா, ஐயாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவருக்கு உள்ளுக்குள்ள உங்ககிட்ட பேசணும்னு ஆசை இருந்தாலும் ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டாரு இல்லையா? நேர்த்தி கடன் பண்ண உங்க எல்லாரையும் ஊருக்கு கூப்பிடுவாரு, பேசாம எங்க போயிட போறாரு? நீங்க சீக்கிரம் ஊருக்கு கிளம்பி வாங்க, மத்ததெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம்.
சரிங்க மாமா. சரிங்கம்மா. நிறுத்துங்க ஆட்டோ. மங்கா, அபி, ஜோதி. மங்கா, உனக்கு குணமாயிடுச்சா? டிஸ்சார்ஜ் ஆயிட்டியா? டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். எங்க போயிட்டு இருக்க மங்கா? அது வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை பார்க்க போறேன் அபி. ஆமா, நீங்க எங்க போறீங்க? பாப்பாக்கு ஜுரம், அதான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். என்னது? பாப்பாக்கு ஜுரமா? மங்கா, வருத்தப்படாத, பாப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. அபி, பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க அபி. இதெல்லாம் நீ சொல்லணுமா மங்கா? நான் பாத்துக்கிறேன், பாப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. சரி அபி, போற வழியில என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு போறீங்களா? கண்டிப்பா, வா, வந்து ஆட்டோல ஏறு வா. அபி புருஷன் மட்டும் மங்கா கிட்ட பேசிட்டானா அவ்வளவுதான். அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். அப்புறம் குழந்தைய கடத்தினதுக்காக என்ன ஜெயில வச்சிருவாங்களே. இனி என்ன நடக்க போதோ தெரியலையே. டே அன்பு, வந்தம்மா சரக்க குடுத்துட்டு போனமான்னு இல்லாம இன்னும் ஆளைய காணுமடா. எப்படா வருவா? இப்போ வந்துருவாங்கக்கா. என்னத்த வந்து இவெல்லாம் டேய், ஆட்டோல போறது மங்கா மாதிரி தெரியுது. அபியும் மங்காவும் தாண்டா போறாங்க. ஒருத்தி குழந்தையோட போறா. ஒருவேளை பக்கத்துல இருக்கிற குழந்தை ஸ்ரீஜா தேடுற குழந்தையோ? ஆமாக்கா. அடியே மங்கா, அன்னைக்கு சஞ்சீவ் வந்து உன்னை காப்பாத்துனா, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாதுடி. டேய், வண்டி ஏடுறா. அக்கா, நம்ம பார்க்க வந்த ஆளை பார்க்காம சரக்க டெலிவரி பண்ணாம போறோம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓம் ரீம் லீம் ஐ காளி. ஓம் காளி. ஓம் மகா காளி. குருவே, என்னாச்சு? என் மந்திரம் சொல்றத நிறுத்திட்டீங்க. என் மனசுல ചെറിയ ഒരു കുഴപ്പമുണ്ടായി. என்ன കുഴപ്പം ഗുരുവേ? എനിക്കറിയില്ല. പക്ഷേ നമുക്ക് ഏതൊരു മോശമായ സംഭവം നടക്കപ്പോറതാ നീലി പറയുന്നു. மோசமான சம்பவமா? அப்ப இந்த யாகம் நல்லபடியா முடியாதா? குருவே, எப்படியாவது இந்த யாகத்தை பண்ணி முடிச்சு கொடுங்க. இந்த யாகம் நல்லபடியா முடிஞ்சாதான் எனக்கு எழுந்த சக்தி திரும்ப கிடைக்கும். പേടിക്കണ്ട ശിഷ്യ. ഞാൻ என்ன மோசமான சம்பவம் நடக்க போகுதுன்னு நீலி கிட்ட கேட்காம். ஓம்
ஸ்ரீம் ரீம் காளி. അമ്മേ നീലി, ഞങ്ങൾക്കെതിരാ എന്തെങ്കിലും സംഭവങ്ങൾ സംഭവിക്ക പോകുക. അത് എന്താന്ന് എനിക്ക് പറയണം അമ്മേ. நம்பூதிரி, உன் கால கர்ம ஜாதகத்தை கணித்து பார். அதில் உன் கேள்விக்கு விடை இருக்கும். ശരി നീലി തായേ. குருவே, காலகர்ம ஜாதகம்னா என்ன? அதை எப்படி பார்க்கிறது? കാലകർമ്മ ജാതകം നമ്മ കർമ്മത്തെ അടിസ്ഥാനമാക്കി ഉണ്ടാക്കുന്നതാണ്. അതിനെ നമ്മൾ കൺകൊണ്ട് കാണാൻ കഴിയില്ല. നമ്മ ആത്മാവിനെ ഒരുങ്ങിണച്ച് அதை നെറ്റിപ്പൊട്ടിൽ നിർത്തി അതുകൊണ്ട് നോക്കണം. குருவே, அப்ப அதை பார்த்துருங்க குருவே. അതിൽ ഒരു സിക്കൽ ഉണ്ട്. என்ன சிக்கல் குருவே? ഞാൻ എന്റെ ആത്മാവെ നെറ്റിപ്പൊട്ടിൽ നിർത്തുമ്പോൾ എന്റെ നെറ്റിപ്പൊട്ട് വളു ഇഴക്കും. ആ സമയത്ത് എന്റെ നെറ്റിപ്പൊട്ടിൽ ആരെങ്കിലും അഴുത്തിനാൽ കൂടെ ഉടനെ ഞാൻ മരണിക്കും. யாரு குருவே உங்க நெத்தியை அழுத்த போறா? அதான் நாங்க இருக்கோமே, நாங்க பாத்துக்கிறோம் குருவே. நீங்க உங்க ஆன்மாவை ஒருங்கிணைச்சு நெத்தி போட்டில் வச்சு ஜாதகத்தை பாருங்க. ஓம் மகாகாளி, ஓம் நீலி தாயே, ஓம் மகாகாளி. ഞാൻ എന്റെ ആത്മാവെ എന്റെ നെറ്റിപ്പൊട്ടിൽ ഒരുങ്ങിണച്ച് ஜாதகம் பார்த்து முடிக்கிற வரை நீ என்ன சேவிக்கணும். சரி குருவே, நான் பாத்துக்கிறேன். உண்ணாமலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முட அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அண்ணாமலை பெரும் வண்ணா போற்றி, கண்ணார் அருள கடவுளே போற்றி, கையிலை மலையானை போற்றி போற்றி, நமசிவாய. எல்லா செயலும் உன் செயலே என்று என் செயல் எதுவும் இல்லை அப்பா. என்னாச்சுங்க ஐயா? குமாரராஜா ஐயா வீட்லயும் வர்மா வீட்லயும் பிரசன்ன ஜோசியம் பார்க்கும்போது தனியா நின்ன மாதிரி இப்பவும் ஒரு சோழி தனியா நிக்குது.
இப்படி தனியா நின்னா என்னங்கய்யா அர்த்தம்? ஜென்ம பகைக்கான மர்ம கணக்கு ஒண்ணுக்கு முடிச்சு அவிழக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு ஈசன் சொல்றாரு. மர்ம கணக்கா? அது என்னங்கய்யா? அத பத்தி தெரியல. ஆனா அந்த மர்ம முடிச்ச அவிழ்க்கிறதுக்கு நல்ல சக்திக்கும் கெட்ட சக்திக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்துல நிறைய உயிர் பலியாக போகுது. நிறைய உயிர் போக போதா? என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமா, என்ன மேடம் இவன் நம்ம ஆட்டோவை நிறுத்தி நம்மளையே மறைச்சு பாக்குறான்? உங்களுக்கு ஏதாவது சொந்தக்காரனா மேடம்? ஆமா, எனக்கு முறை பையன். சும்மா இருக்கியா நீ வாயை முடிக்கிட்டு? ஐயோ, என்ன இது? யோ, என்னையா? ஐயோ, என்ன இவன் நம்ம ஆட்டோ எடுக்கிறா? ஐயோ, யோ, இரியா. அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. சரிங்க மேடம். இந்த ஏவல் கிட்ட நான் மந்திரவாதியோட ஆளுன்னு சொன்னா புரியுமா? சொல்லி பாப்போம். ஏவல் சார், நான்